ராகுல், எனக்கு வந்து திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது. பட் என்னோட பொட்டன்ஷியலை 100% யூஸ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை கைஸ், நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் தான். அவங்களோட பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியும், பட் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகம் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூஎஸ்பி ட்ரைவ் மாதிரி இருக்குல்ல. இது ஆக்சுவலி வந்து யூஎஸ்பி ட்ரைவ் கிடையாது கைஸ். இது வந்து ஒரு போர்ட்டபிள் தெர்மாமீட்டர். இது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதை வச்சு நீங்கள் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். இது நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போலாம் நிறைய வைரஸ் வருதில்ல. ஸோ அதனால் மேபி வந்து இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். armoredor.com சைட்டில் வந்து வெகு விரைவில் இது சேலில் வரப்போகுது. இன்னும் இல்லை, பட் வரப்போகுது. ஸோ இந்தமாரி வந்து நம்ம நிறைய யூனிக்கான இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேலை வந்து 2025 வந்து வேலை கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் புளியங்கொம்பாக தான் இருக்க போகுது. எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை ரிலேட்டடாக ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூவில் எப்படி பேசுகிறது அப்படின்ற நிறைய விஷயம் பற்றி ஒரு சீரீஸ் ஒன்று போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். அதேமாரி வந்து எக்ஸ்பர்டைசர் டாக்ஸில் வந்து காளான் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீம் வந்து ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இந்தமாதிரி சின்ன சின்ன தொழில் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, ரொம்ப குறைச்ச முதலீட்டில் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எப்படி ரன் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சீரீஸ் மாரி போட்டுட்ருக்காங்க. அதில் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் போட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கிறது எப்படின்னு பாருங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கன்சியூம் பண்ணாமல் அது வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு சைடு இன்கமாக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஆர்டிகுலேட் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரைனிங்கு வேறு ஏதாவது ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டிகுலேட் 360 வந்து இட்ஸ் a வெரி குட் ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நாட் லைக் ஃபோட்டோஷாப் மாதிரி கிடையாது, பவர் பாயிண்ட் மாதிரி கிடையாது. இட்ஸ் a வெரி அட்வான்ஸ்டு ஸ்கில் செட் இது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம பொட்டன்ஷியலுக்கு போவோம். நம்ம பொட்டன்ஷியல் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்கும். பட் இருந்தாலும் வந்து 100% நம்மளை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நடுவில் யார் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி நேரம் வந்து நம்ம தான் கைஸ். அதாவது ஒன்று வந்து நம்மளோட பொட்டன்ஷியலை வந்து நம்ம சரியாக எஸ்டிமேட் பண்ணாது. அண்ட் செகண்ட் வந்து நம்ம பொட்டன்ஷியலை வந்து உலகத்துக்கே தெரியாமல் இருக்கிறது. அண்ட் தேர்டு வந்து அந்த பொட்டன்ஷியலுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு தேடி வர முடியாமல் இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருப்போம். இந்தமாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர்கிட்ட இப்போ இந்த கொஷின் கேட்குறேன், உங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து நான் நல்லா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவேன், நான் நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பரு, நல்ல டெஸ்டரு, இன்ஜினியரு, டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் என்னோட பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. நோ கைஸ், ஆக்சுவலி உங்களோட பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து இட்ஸ் யுவர் ஆக்சுவல் கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ இங்கே வந்து இப்போ என்கிட்ட வந்து ஃபோட்டோஷாப் தெரியும், இல்லுஸ்ட்ரேட்டர் தெரியும், ஆட்டோகேட் தெரியும் அப்படின்னா இது ஒன்று என் பொட்டன்ஷியல் கிடையாது. ஆஸ் அ ஹோலாக நான் ரகுலன் கௌதமனா என்னோட பொட்டன்ஷியல்னால் நான் தான் கம்ப்ளீட் பேக்கேஜை தான். ஸோ அப்படி வரப்போ வந்து நான் எப்படி பேசுகிறேன், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னை தேடி வந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி டெலிவர் பண்ணுறேன், அந்த கஸ்டமர் என்கிட்ட வந்து ஹாப்பியாக போகிறாங்களா, ஐயோ இவன்ட்டு எப்படி வேலை செய்கிறது அப்படின்ட்டு எரிச்சலாக போகிறாங்களா, அந்த வேலையை நல்லா குவாலிட்டியாக செய்கிறேன்னா, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் சேர்ந்து வர்றது தான் வந்து என்னோட பொட்டன்ஷியல் அப்படின்றது. ஸோ அப்போ உங்களோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் எதில் நீங்கள் வந்து லேக் ஆகுறீங்க, உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸா, எதில் வந்து நீங்கள் லேக் ஆகுறீங்க, ஸோ அப்படின்றத பாருங்கள். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோன்றப்பே வந்து நம்ம பொட்டன்ஷியலை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற இடங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த ரெப்ரசென்ட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம அந்த பொட்டன்ஷியலை நம்ம சேல் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து இந்த ஸ்கில் இருக்குது, நான் இந்தமாரி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும், இந்த ப்ராஜெக்ட்லாம் நானே மேனேஜ் பண்ண முடியும், எனக்கு நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல வந்து அதை சேல் பண்ணுவோம். ஒரு ஜாப் இன்டர்வியூவில், ரெஸ்யூமேயில், கவர் லெட்டரில், உங்களோட இமெயில் அட்ரஸஸில், அண்ட் ஈவன் நீங்கள் பர்சனலாக சில பேர்ட்டு பேசுகிறப்ப இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம சேல் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதை சேல் பண்ணுறீங்க, உங்களோட செல்லிங் கெப்பாசிட்டி எப்படி, நீங்கள் நல்லா சேல் பண்ணுறீங்களா அப்படின்றத நம்ம அனலைஸே பண்ணுறதில்ல. ரெஸ்யூமே 100 கம்பெனிக்கு ரெஸ்யூமே அமுச்சு விட்டுட்டு உட்காந்துக்கிறது, ஓகே நம்மளுக்கு ஏதோ வேலை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை கைஸ். பெஸ்ட்டு கம்பெனிக்கு நம்மளுக்கு ஏன் வேலை கிடைக்கல, ஸோ அப்போ வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஏன் ஒரு இன்டர்வியூ கூட வரல, நம்ம ரெஸ்யூமே அமிச்சோம், நம்மளுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த வேலைக்கு இதுதான் தேவை, இருந்தும் நம்மளுக்கு ஏன் வந்து இன்டர்வியூ கால் வரல. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஓகே இது கிடைக்கலாம் அடுத்த கம்பெனி அப்படின்றது இல்லை, அந்த கம்பெனிக்கு ஏன் நம்ம கிடைக்கல, ஸோ அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மிஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமெயில் அனுப்புகிறப்ப ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இமெயில் யூஸ் பண்ணுறதில்ல. சில பேர் வந்து காலேஜ் டேஸில் யூஸ் பண்ண மாதிரி வந்து playboy@gmail.com அந்தமாரி ஏதோ ஒரு இமெயில் சில்லியாக ஒரு இமெயில் அனுப்புவாங்க. நெவர் டூ தட் கைஸ். நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா நிறைய ரெஸ்யூமேர்ஸ் வந்து இன்டர்வியூஸ் வந்து அந்த ரெஸ்யூமே அந்தமாரி இமெயில் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது.
ஸோ அது ப்ரொஃபஷனலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்தமாரி பண்ணாதீங்க. செகண்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஹெட்ஷாட்டை நீங்கள் எடுங்க. ஒரு ப்ராப்பரான ஸ்டுடியோவில் போய்ட்டு ஈவன் நீங்கள் சும்மா ஃபோனில் எடுக்கிறது அதெல்லாம் கூட தேவையில்ல. அது நீங்கள் செலவு பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு ஏன்னா அது நீங்கள் வந்து ஒரு 10 years ஒன்ஸ் நீங்கள் எடுத்தால் போதும். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஷூட் கோட்டு போட்டோ இல்லை டையு போட்டோ இல்லை ஃபார்மல்ஸ்லையோ நல்லா அழகாக ட்ரிம் பண்ணி அழகாக போய் ஒரு ஹெட்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை லிங்க்டின்ல ரெஸ்யூமேஸில் எல்லா இடத்துலையும் அதை நீங்கள் ப்ரொஃபஷனலாக போடுங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் மெனக்கிடுறது அப்படின்றது வந்து இட் ஷோஸ் லைக் ஹவு ப்ரொஃபஷனல் யூ ஆர். ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில் நான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்னா வந்து எப்படி என்னை ப்ரொஃபஷனலாக ரெப்ரசென்ட் பண்ணுறன்றதுக்கு அங்கே ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அதை நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதை ஒன்று பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற கவர் லெட்டர்லேருந்து ரெஸ்யூமேஸ்லேருந்து ப்ராப்பராக எழுத கற்றுக்கோங்க. இது வந்து செப்பரேட்டாக வந்து எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸில் வந்து ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டுலேயே தி மோஸ்ட் பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத். அதாவது நீங்கள் ஒருத்தங்கள்ட்ட வந்து ஒரு ப்ரௌசரை காமிச்சு இந்த ப்ரௌசர் ப்ராடக்ட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒருத்தங்க வீட்டிலே போயிட்டு இங்கே பாருங்கள் என்னோடய ப்ராடக்ட் இது தான், இந்த ப்ராடக்ட் இது பண்ண அப்படி நடக்கும், இது இப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது பார்த்தீங்களா, தட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் வந்து வேர்ட் ஆஃப் மவுத். ப்ரெட்டி மச் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சம்டைம்ஸ் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன்டா, ஸோ இப்போ இந்தமாரி போர்ட்டபிள் தெர்மாமீட்டர் வந்து ஆர்மரோட வெப்சைட்டில் நான் வாங்கினேன்டா, இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் ட்ராவல் பண்ணுறப்ப தெர்மாமீட்டருக்கு நான் அங்கே போய் தேடுவேன், ஸோ இது வந்து சின்னதாக ஒரு என்னோடய சர்வைவல் கிட்டில் நான் உள்ளார வச்சுட்டேன், எனக்கு எப்போ தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த ஸ்டோரியில் பின்னாடி இருக்கிற அந்த ப்ராடக்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு 100% வந்து யூ பேசிக்லி யூ பாட் த ப்ராடக்ட். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா, இது எங்கே கிடைக்கும், எங்கே போய் வாங்கலாம், அதை போய் நீங்கள் வாங்கவும் செய்வீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் வந்து யாரும் வந்து உங்கள் டிவியில் ஆடை விட மோஸ்ட் பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ அப்போ அதே மாதிரி உங்கள் பொட்டென்ஷியலை சேல் பண்ணுறது வேர்ட் ஆஃப் மவுத்தில் சம்டைம்ஸ் வேறு யாராவது உங்களை பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பீங்க ஒரு இன்டர்வியூலையோ ஒரு நெட்வொர்க்கிங் மீட்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல. அந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் கைஸ். நீங்கள் வந்து டிவியில் வந்து ரஜினிகாந்தும் சிவகார்த்திகேயன் பேசுகிறது எப்படி இருக்குது அண்ட் கமல் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நத்திங் ராங், சரியா? நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சிவகார்த்திகேயன் கமல் ரஜினி பேசுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு சின்ன கதை இருக்கும். அந்த கதையில் வந்து தன்னை வந்து எப்போவுமே பெரிய எவ்வளோ மாரி பேசுகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சும்மா சாதாரண உங்கள் வீட்டு பசங்க மாரி தாங்க நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் கதை சொல்லுவாங்க. தன்னை வந்து ரொம்ப பெருசாக பேசிக்க மாட்டாங்க. அது கேட்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து கமல் சொல்கிறது வந்து இன்டலெக்சுவலாக இருக்கும், பெரிய புத்திசாலிங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாருன்னு சில விஷயம் புரியாது, எல்லாத்துக்கும் புரியாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி சேல் பண்ணுற இடத்துல வந்து யூ ஹாவ் டு திங்க் லைக் திஸ். ஸோ என்ன சொன்னால் அவங்க என் உங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நம்ம பேசிகிட்டே இருக்கிறப்ப வந்து இல்லை எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து கலந்து ஓட பார்ப்பாங்க. ஸோ இதில் எந்த வெர்ஷன் ஆஃப் யூ ஹாவ் டு பி அப்படின்றத பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களை பற்றி மற்றவங்க சொல்லணும் அப்படின்னா, நல்லபடியாக சொல்லணும்னா அதுக்கு நல்ல மென்டல் பிக்சர் க்ரியேட் பண்ணும். இது செப்பரேட் வீடியோஸ் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட பொட்டென்ஷியல் 100% அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க, லைஃப்பில் முன்னேறணுன்ற ஒரு விஷயம் மைண்டில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், வேறு எதுவுமே தோணாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷனில் வந்து நீங்கள் வெட்டியாக இருப்பீங்க, ஏதோ ஒன்று ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பீங்க, லைஃப்பை பற்றி ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க, இந்தமாரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. இது ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, இது நடக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, உங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயம் நல்லபடியாக சொல்லியிருப்பாங்க, உங்களை பற்றி வந்து இவன்ட்ட வேலையை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்திருக்கும். இல்லைனா நீங்கள் பார்த்த ஒரு ரீல்ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணியிருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த டேஸில் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் குயிக்காக அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் நீங்கள் நிறைய படுத்த முடியும் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப உங்களோட மைண்டை மாற்றுறது, உங்களுக்கு கவலையை கொண்டு வரது, நீங்கள் டிப்ரெஸிங் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறது, வெட்டியாக ஸ்க்ரால் பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவா, இல்லை எனக்கு கூட இருக்கிற யாரோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து டாக்ஸிக்காக இருக்கிறாங்களா, இதெல்லாம் என்னென்னு பார்த்து இதெல்லாம் தூக்கி போடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃபுக்கு பிரோஜனம் இல்லாதவங்க வந்து லைஃப்பில் இருந்து நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது, அவங்களும் பண்ண போகிறதில்ல, அதுக்கு அவங்க வேறு யார் கூட ஒன்றா இருக்கட்டும். அண்ட் ஸோ அந்தமாரி ஆக்சுவலி வந்து இது கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது நம்ம பொட்டன்ஷியல் இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம மெமரியிலேருந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறது, அந்தமாரி ஒவ்வொரு விஷயமும். ஸோ இதை நம்ம ஆக்சுவலி பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ். நம்ம என்ன தான் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எல்லாம் இருந்தாலும் சரி, செவருலனா சித்திரம் வரைய முடியாது. ஸோ உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருங்க, எவ்வளோ அழகாக இருங்க, நீங்கள் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஸோ உங்கள்கிட்ட வந்து உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
பேசிக்லி தட்ஸ் இட். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம். வெல்கம் டு Raghulan. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். 2025 நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இந்த இயரோட சேலஞ்ச் வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து 1 crore நம்ம வந்து earn பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த இயர் சேலஞ்சு. ஸோ அதுக்கான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன கிடைக்குதோ நான் போகிற வழியில் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் மேக் இட் a great year. ஸோ இந்த இயர் வந்து நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இயரை நம்ம வச்சுப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் சியர்ஸ்.